பொதுவாவே ஒரு கிரக பெயர்ச்சினாலே ஒரு பயம் இருக்கும். சனி பெயர்ச்சினா, ஐயோ! எப்படி சார் இருக்கும்? குரு பெயர்ச்சினா ஒரு சாந்தமான, சார் நல்ல விஷயம் நடக்கும்ல, அந்த ஒரு சந்தோஷத்தோட நம்ம பார்ப்போம். இப்பதான் குரு பெயர்ச்சி முடிஞ்சு இருக்கு. முதல் முதல் நல்லதே செய்வோம். தனகாரகனை பற்றி பேசுவோம். தனம் இருந்தா தாங்க எல்லாமே நல்லா இருக்கும். பணம் இருந்தா நல்லா இருக்கும். இல்லைங்களா? பணம் இருந்தால் பட்டம் வரும், பேர் வரும், புகழ் வரும், எல்லாம் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? குருவினுடைய பார்வை எப்படி இருக்கும்? பொதுவாவே இந்த குரு பெயர்ச்சியில வீடு கட்டலாமா? வாகனங்கள் வாங்கலாமா? வேலை மாற்றம் வருமா? ப்ரமோஷன் வருமா? இடமாற்றம் வருமா? திருமணம் ஆகுமா? குழந்தை பாக்கியம் பெறுமா? இப்படின்னு எல்லாமே கேட்பாங்க. யார் யாருக்கெல்லாம் நடக்க போகுது? யார் யாருக்கெல்லாம் அதிக சந்தோஷம் வரப்போகுது? இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்ப்போம். 12 ராசிகள்ல முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி? சார், உங்களுக்கு ஜென்மத்தை விட்டு குரு மாறுறார் சார். அது போறதே நல்லது இல்லையா? பொதுவா என்ன சொல்லுவாங்க? ஜென்மராமர் வனத்திலே. அந்த ஜென்மராமர் வனத்திலேன்னு சொல்லி சொல்லி சொல்லியே கடந்த ஒரு வருஷமா படாத பாடுபட்டுட்டீங்க. இப்போ உங்களுக்கு குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுக்கு போறாரு. அப்ப இந்த கோபத்தை மாத்திரம் கொஞ்சம் குறைச்சிங்க. புதிய வேலை, புதிய வாழ்க்கை, ஊர் விட்டு ஊர் போலாமா? இடம் விட்டு இடம் மாறலாமா? நல்ல உத்தியோகம் கிடைக்குமா? அதுல ஒரு வருமானம் கிடைக்குமா? இப்படின்னு சுப பலனா நம்ம சொல்லிட்டே போலாம். அதை விட கடந்த 3-4 வருஷமா நீங்க கஷ்டப்பட்டீங்க இல்லையா? அதுக்கான பலன் நினைச்சதை சாதிக்கலாம். திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் வரும். இப்படி மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி அள்ளி வழங்குவார். சார், ஸ்தான பலம் தானே சார், பார்வ பலம் இல்லையே. ஆனா அவர் எங்க போறாரு அப்படின்னு நீங்க பார்க்கணும். குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல போறதுனால அற்புதமான பலன் கொடுக்கும். நம்பிக்கையோடு இருங்க, கோபத்தை விடுங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ரிஷபராசினியர்களுக்கு எப்படி இருக்கும்? சார், நான் இப்போதான் உங்க யூடியூப்லேயே பார்த்தேன். ஜென்மத்துல குரு வந்துட்டார், அதனால மேஷ ராசிக்கு சரியில்லை. நீங்க ரிஷபத்துக்கு குரு ஜென்மத்துல வராரு. இப்போ என்ன சார் சொல்லுவீங்க? நாங்கெல்லாம் கஷ்டப்படுவோம்ல. அதுதாங்க சொல்றது. குதிரைக்கு குர்ரம்னா யானைக்கு அறம் இல்லை. இங்க வந்து குருவனுடைய ஸ்தான பலம் இல்லை, ஆனா பார்வ பலம் இருக்கு. 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் அவர் பார்க்க போறார். அப்படி பார்க்கும்போது பூர்வ புண்ணியத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் பாகிஸ்தானத்தை பார்க்கறதோட அந்த 7ஆம் இடம் பார்ட்னர்ஷிப் பார்க்கிறார். 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தை பார்க்கிறார். இப்படி இந்த 3 இடங்களை பார்க்கும்போது புதிய வேலை, இடமாற்றம், தொழில் மாற்றம், ஊர் விட்டு ஊர் போறது, மேற்கொண்டு படிக்கிறது, படித்தவங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகம், அந்த உத்தியோகத்துல மன நிறைவு, மேலதிகாரிகள் தொல்லை இல்லை. அதே மாதிரி செய்கிற தொழிலையே சாந்தமும் சௌக்கியமும், புதிய வீடு அமையும், திருமணம் நடக்கும். சுப பலனா சொல்லிட்டே போகலாம் சார். மொத்தத்தில் ரிஷபராசிக்கு உங்கள் காட்டில் அட்ட மழை, நிதானமாக பொறுமையாக அதை செஞ்சீங்கன்னா தாராளமாக ஜெயிக்கலாம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? முதல்ல எனக்கு வேலை மாற்றம் வருமா சார்? கடந்த காலத்தில் என்ன அனுபவம் தெரியுங்களா? கண்டச்சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, சனியில் எத்தனை வகை இருக்கோ அது அத்தனையும் நான் தான் சார் பார்த்தேன். அவ்வளவு பிரச்சனைகள், கஷ்டப்பட்டு உழைத்தாலும் என்னுடைய பலன் வந்து சேரல. இப்போ எனக்கு உத்தியோக உயர்வு வருமா? ஊர் விட்டு ஊர் போகலாமா? இடமாற்றம் வருமா? தாராளமாக வரும் சார். எனக்கு இது வரைக்கும் விசாவே கிடைக்கல சார். எத்தனை வாட்டி நான் அப்ளை பண்ணிட்டேன் தெரியுங்களா? இப்போ எனக்கு யூஎஸ் விசா கிடைக்குமா? கிடைக்கும் சார். என்ன அவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்களே? என்ன காரணம்னா 10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம்னு சொல்கிறான். ஆகவே நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. படிக்கிறதுக்கு போகலாம், வேலைக்கு போகலாம், இல்லை நீங்கள் உள்ளூர்லேயே இங்கே தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் எக்ஸ்பென்ஷன், ஒரு பார்ட்னர்ஷிப்பு, வேற ஒருத்தர் வந்து மூலதனம் போடுவார். அதனால் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். மொத்தத்தில் நிதானமாக, பொறுமையாக, அவசரம் இல்லாமல் சிந்தனை செய்தால் உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும். அதை நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற உயர்வு வந்தே தீரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? சந்தேகம், பயம். உங்களுக்கு என்ன சார், நீங்கள் டிவிலையும் யூடியூப்லையும் சொல்லிட்டு போயிடுறீங்க. ஆனால் எங்களுக்கு கை கெட்டினது வாய் கெட்ட மாட்டேங்குது. அஷ்டம சனின்னு ஜோதிடர்கள்லாம் சொல்லிட்டாங்க. எல்லா டியூபும் பார்த்துட்டேன் சார். எல்லாத்துலேயும் உங்களுக்கு அஷ்டம சனின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறது?
உடம்பு படுத்துது சார். சளி சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு, நரம்பு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், இதை எல்லாத்த விட எங்க போனாலும் எந்த வேலையும் ஆகல சார். இதுக்கெல்லாம் தீர்வு இந்த குரு பயிற்சி சாதகமா அமையுமானா நிச்சயமா அமையும். ஏன்னா குரு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல வராரு. பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது குருவினுடைய பார்வை 3ஆம் வீட்டுக்கு 5ஆம் பார்வையா பார்க்குது. நான் சொல்ற பாயிண்ட உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க. கன்னிக்கு 5ஆம் பார்வையா பார்க்கிறார். அதே மாதிரி உங்களுக்கு விருச்சகத்துக்கு 7ஆம் பார்வையா உங்க வீட்டை பார்க்கிறார். 9ஆம் வீட்டுக்கு 7ஆம் பார்வையாகும், 9ஆம் வீட்டுக்கு 9வது பார்வையாகும். இவர் பார்க்கறதுனால முதல்ல உத்தியோகம், உயர்வு, மன நிம்மதி, கை கெட்டினது வாய் கேட்டும், மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் வரும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். இப்படி உங்களுக்கு இந்த அஷ்டமி சனி 2.5 வருஷம் இல்லைங்களா, அதில் 1 வருஷம் சந்தோஷமாக போகும். ஆகவே நம்பிக்கையோடு கடகராசி இந்த சந்தேகத்தை விட்டுட்டு நீங்கள் அருமையாக பிளான் பண்ணிங்கன்னா, இல்லை வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ நீங்கள் போனீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும். சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும். அந்த குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் போய் குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா இருக்கும். வெளி வட்டார பழக்கங்கள் உங்களுக்கு சரியில்லைன்னா கூட சார், ஒரு மனுஷனுக்கு சார் குடும்பத்தில் சந்தோஷம் இருந்துன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில் அவன் எங்கே வேணாலும் ஜெயிப்பான். அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இல்லைன்னு வச்சுங்க, வாழ்க்கையில் எவ்வளவுதான் படிச்சு இருந்தாலும் சரி, அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் சரி, ஜெயிக்க முடியாது. அதனால உங்களுக்கு குடும்பத்தில் மிக அற்புதமான பலன் சார். தாராளமாக நீங்கள் ஜெயிக்கலாம். உடம்பு ஆரோக்கியம், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், டாக்டர் கொடுக்குற மருந்தை நம்பிக்கையோடு சாப்பிடணும். இது வரைக்கும் இருந்த வட்டாரங்கள், உங்களை சுற்றி இருந்தவர்கள், நம்பிக்கை துரோகங்கள் நிறைய வரத்தான் செய்யும். அதுலேயும் உங்களை பொறுத்த வரைக்கும் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. ராத்திரி 8 மணிக்கு மேலே நீங்கள் பயணம் போகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அந்த சனியும் செவ்வாயும், ராகுவும் செவ்வாயும் சேர்றது அவ்வளவு நல்லது இல்லை. ஆகவே மிக கவனமாக இருக்கணும். குருவும் செவ்வாயும் சேரும் காலத்தில் சில சொத்துக்கள் உங்களுக்கு வரலாம், வழக்கு வம்புகள் வரலாம். ஆகவே இது வரைக்கும் என்கிட்ட அவங்க வாங்கி சாப்பிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னால் கூட கொஞ்சம் நீங்கள் வாயை கட்டிக்கிட்டு பொறுமையாக நிதானமாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். நிதானம்தான் வெற்றி. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கன்னி ராசி நேயர்களுக்கு எப்படிங்க இருக்கும்? 7ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சனி. முதல்ல கடன் தீரும் சார். இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். குரு உங்களுக்கு 5ஆம் பார்வையாக பார்க்குறார். புதிய தொழில் அமையும். ரொம்ப நாளாக திருமணமாகாமல் இருந்தது சார், எங்கள் ஜோசியர் சொல்லிட்டார் சார் பொருத்தம் இருக்குன்னு. நான் எங்கள் ஜோசியர் சொல்ல, பொருத்தம் இல்லைங்கிறார. ஒரே ஜோசியருக்குள்ளே இந்த 2 அடியா, இவ்வளோ கலட்டாவா? அப்போ நீங்கள் நல்லா யோசிக்கணும், இது எதனால் அப்படின்னா குரு பார்வை இல்லை. இப்போ குரு உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு வரார், 5ஆம் பார்வையாக பார்க்குறார். ஓடியவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னு நம்ம பழமொழி கேட்டிருக்கோம். அப்போது உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் வரப்போகுது. பணம் சேரப்போகுது. சொத்துக்கள் சேரும். குழந்தை பாக்கியம் உண்டு. இடமாற்றம் வரும். தொழில் மாற்றம் வரும். புதுசாக எதுனா நான் தொழில் பண்ணலாமா சார்? கண்டிப்பாக வரும். உங்களுடைய கடன்லாம் தீரும். இது ஒரு அற்புதமான காலம். இதை நிதானமாக பொறுமையாக நீங்கள் அவசரப்படாமல் செஞ்சீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு பொன்னான காலம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். துலா ராசி நேயர்களுக்கு எப்படிங்க இருக்கும் சார்? குருபலனே இல்லை சார். இது வரைக்கும் 7ஆம் வீட்டில் இருந்தார், 8ஆம் வீட்டுக்கு போயிட்டார். சார் 8ஆம் வீட்டுக்கு போனால் என்ன சார் கவலை? ஜோதிடத்தில் எப்பவுமே கட்டம் பார்த்து பதில் சொல்லணும் சார். அவசரப்படக்கூடாது. அவர் 8ஆம் வீட்டுக்கு போயிட்டார் சார், உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கூடாதுன்னு சொல்லுவார். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் பார்வையா 12ஆம் வீட்டை பார்க்கிறார். 7ஆம் பார்வையா உங்க குடும்பம், வாக்கு, தனஸ்தானம் 2ஆம் வீட்டை பார்க்கிறார். 2 வீட்டை பார்த்தா போதாதுங்களா? இப்போ ஜென்மத்தை பார்க்கணுமா? நல்ல வேலை கிடைக்கும், வருமானம் வரும், ரெக்கக்னேஷன் வரும் சார். சார் அவர் இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தார் சார். இதை எல்லாத்த விட உடம்பு சரியில்லாமல் கடந்த 4 வருஷமா நீங்க கஷ்டப்பட்டீங்கல்ல, அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு. எப்படிப்பட்ட மருந்து சாப்பிட்டா உங்க உடம்பு வியாதி குணமாகும்? அந்த மனோ பயம் இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் போகும். அற்புதமான வாழ்க்கை வரும் சார். இது ஒரு அருமையான காலம். இதை முழுமையா நீங்க பயன்படுத்திக்கணும். நீங்க பொதுவாகவே இப்போ நாங்கள் டிவியில் கூட யூடியூப்ல கூட நாங்கள் சொல்றது பொது பலன்.
ஆனா உங்க ஜாதகத்துல நீங்க பிறக்கும் பொழுது குரு எங்க இருக்காருன்னு பார்த்து அதுக்கு உண்டான பலன், அதுக்கு உண்டான தானங்கள் தர்மங்கள் செஞ்சா உங்களுக்கு சுப பலன் நிச்சயமாக அதிகமான பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படிங்க இருக்கும்? நான் ஏற்கனவே கடகத்துக்கு சொன்னேன் இல்லைங்களா? சந்தேகம். ஏன்னா அவங்களுக்கு பல விதத்துல கஷ்டம் சார். ஜோதிடர்கள் 1000 பலன் சொல்லலாம். ஆனா அது கிடைச்சிருச்சுன்னா அவங்களுக்கு சந்தோஷம். இல்லன்னும்போது உண்மையிலேயே ஒரு கஷ்டம் தானே சார். அந்த மாதிரி தான் சந்திரன் இங்க நீச்சமாயிடுறான். சந்திரன் நீச்சமாகும்போது நமக்கு என்ன? எனக்கு வேலை கிடைக்குமா சார்? கடந்த 4, 5 வருஷமா பார்த்தீங்கன்னா, நல்ல உத்தியோகம், தொழில் கூட சரி கடனை வாங்கி பண்றேன். ஆனா அந்த பணம் எங்க போகுதுன்னே தெரியல. ஏதோ ரூ. 1 கிடைக்குமான்னு நானு கடன் குடுத்தா, அந்த கடன் திரும்பி வர மாட்டேங்குது. இப்படி எனக்கு எங்க போனாலும் கதவுகள் மூடப்பட்டிருக்கு. ஆனா 2 கதவுகள் திறந்திருக்கு. 7ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்கார். 7ஆம் பார்வையா உங்க வீட்ட பார்க்கிறார். அற்புதமான சொத்து சேரும். வீடு, மனை இது அத்தனையும் அமையும். மனைவி, மக்கள் அமையும். இதுவரைக்கும் உறவு இல்லைன்னா பிரிந்தவர்கள் கூடுவார்கள். ஊர் விட்டு ஊர் போனவர்கள் நாடு திரும்புவார்கள். அற்புதமான பலன் கிடைக்கும். மொத்தத்துல உடல் ஆரோக்கியமும் மனச்சிதைவும் போகும். நல்ல தூக்கம் வரும். இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு அந்த சந்தேகத்தை விட்டுட்டு நில ஒளியில நீங்க பால் வச்சு இந்த பாலை நெய்வேத்தியம் பண்ணி நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா மனோ தைரியமும் மன நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும். தனு ராசி நேயர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? இது வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்த குரு 6ஆம் இடத்துக்கு போறாரே, என்ன பண்றது? தொங்குன்னு தான் சொல்லும். இருந்தாலும் வாழ்க்கையில எந்த அடி விழுந்தாலும் அது நல்ல அடின்னு நம்ம எடுத்துக்கணும் சார். ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும், பாசிட்டிவா எடுத்துக்கணும். 6ஆம் இடத்துக்கு போறாரு இல்லைங்களா? 12ஆம் வீட்டை பார்க்கிறார், 2ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? குடும்பத்துல சந்தோஷம் கிடைக்கும். பஞ்சாயத்து போறது, தர்மத்தை சொல்றது இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. ஏற்கனவே நீங்க டென்ஷன் பார்ட்டி. இதுல இன்னும் வேற நீங்க அடுத்தவங்க விஷயத்துல தலையிடலாமா? குரு பார்வை இல்லை, ஆனா உங்க பக்கத்து வீட்டுக்கு 2 வீட்டுக்கு பார்வை உண்டு. ஆகவே நிதானமும் பொறுமையும் வேண்டும். இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டியது பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சேரும். உடல் ஆரோக்கியம் வரும். மன நிம்மதியும் சந்தோஷமும் வரும். அந்த வேகம் இருக்கு பாருங்க, அந்த வேகத்தை குறைச்சிக்கணும். நேற்று மாதிரியே நான் இன்னைக்கு இருக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். சரியானபடி நீங்க தூங்குனீங்கனாலே உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஊர் விட்டு ஊர் போறது, இடம் விட்டு இடம் மாறுறது அற்புதமான பலனை கொடுக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிங்க இருக்கும்? 7.5 சனி சார். நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் சார், அதுக்கு எனக்கு பலன் இல்லை. என் பக்கத்துலேயே ஒருத்தன் உட்காந்துருக்கான் சார், 2 காலம் ஆட்டிக்கினே இருக்கிறான். அவனுக்கு கொடுக்குறாங்க சார் இன்க்ரிமெண்ட்டு, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு எப்போ தான் சார் ரிகக்னேஷன் வரும்? எனக்கு சம்பளம் கூட கேட்கல சார். தம்பி நீ நல்லா பண்ணுற, அந்த ரிகக்னேஷன் கொடுக்க மாட்டேன்றான்ல, என்ன பண்ணலாம்? இந்த வருஷம் கிடைக்கும். ஏன் சொல்லுங்க? குரு 9ஆம் பார்வையா பார்க்கிறார். 5ஆம் வீட்டுல பஞ்சமஸ்தானத்துல இருக்கார். வீடு அமையும். 7.5 சனியாக இருந்தாலும் உங்க வீட்டுக்கு 7.5 சனி தான் கொடுக்க போறான். திருமணம் ஆகாதவர்கள் சார் 7.5 சனியில கல்யாணம் ஆகுமா? ஆகும் சார். அஷ்டம சனியில ஆகும் சார். ஏன்னா இந்த காலகட்டத்துல தான் உங்களுக்கு சுகங்கள் சேரும். இடம் விட்டு இடம் மாறலாம். நீங்க வேணா சொல்லலாம் சார் நான் ஃபாரின் போறேன் சார்னு, ஒரு பிரிவு தானே சார். ஆனா அது ஒரு சந்தோஷமான பிரிவு. யாருக்காக உழைக்க போறீங்க? இந்த குடும்பத்துக்காக உழைக்க போறீங்க. ஆனா ஒரு பிரிவு, ஒரு லோன்லினஸ், ஒரு தனிமை, அதுதான் 7.5 சனி. இருந்தாலும் பணமும் பட்டமும் பதவியும் வீட்டில் வளமையும் சேரும். உடம்பு ஆரோக்கியம் பார்த்துங்க சார். கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர், வயிறு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் சார். பணத்தை எடுத்து பொட்டியில் வைங்க நான் சொல்லணுமா? ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும். நிறைய அயர்ன் அண்ட் புரோட்டீன் நிறைய சாப்பிட்டீங்கன்னா அற்புதமான பலன் கொடுக்கும். கும்பராசி நேயர்களுக்கு எப்படிங்க இருக்கும் சார்? லக்னத்திலேயே சனி, ரொம்ப கடுமையாக உழைக்கணுமா சார்? வேற்று மொழி இனத்தவர்களோடு மிக கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகள் தேவையில்லை. தாயினுடைய உடல்நிலையில் அக்கறை வேணும். இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ், இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் தொழிலை செஞ்சுட்டு வந்தாலே போதும் சார். அதிக லாபம் வேணும், அதிக மன கஷ்டம் வேண்டும் அப்படின்னா செய்யுங்க. இல்லைன்னா அது வேண்டாம். இருக்கிறத பொறுமையாக நிதானமாக போங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. தேவையில்லாத சிந்தனைகளை விடுங்க.
பஞ்சாயத்து பண்றது, நீதி சொல்றது, தர்மத்தை சொல்றது, நியாயத்தை சொல்றது, இதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு வேண்டாம். எப்பவுமே ஒண்ணு நல்லா தெளிவா புரிஞ்சுங்க. 2 பேர் விஷயத்துல போய் தலையிட்டு நியாயத்தை சொன்னீங்கன்னா, ஒருத்தனுடைய பகை உங்களுக்கு வந்து தான் தீரும். சார் அது ரொம்ப நியாயமா தான் சார் நான் சொன்னேன். ஆனா, இன்னைக்கு இருக்கிற நீதிபதிகள், டாக்டர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஒரு நீதி வந்து குடுக்கறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வரும். ஏன்னா, எப்படி இருந்தாலும் அடுத்தவன வந்து நம்ம திருப்திப்படுத்தவே முடியாது. ஆகவே கும்பராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில நாம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்தா அற்புதமான பலன் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை கவனிங்க. மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிங்க இருக்கும்? ராஜபோகத்துல இருந்தீங்க. 7.5 சனி ஆரம்பம். இதுவரைக்கும் உங்கள சுத்தி ஒரு வட்டம் இருந்தது. அந்த வட்டம் எல்லாம் போயிடும். நம்பிக்கை துரோகங்கள் நெறைய இருக்கும். ஆகவே ரொம்ப அன்பும், பாசமும், ரொம்ப எதிர்பார்ப்பும் நீங்க வச்சுக்காதீங்க. குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல இருந்து குரு 3ஆம் இடத்துக்கு போறார். குரு 3ஆம் வீட்டுக்கு போனா கூட உங்களுக்கு பராக்கிரம ஸ்தானத்துக்கு தான் போறார். உங்களுடைய பலம் குன்றாது. நிறைய அனுபவங்கள் இருக்கும். நிறைய ஏமாற்றங்கள் இருக்கும். நம்பிக்கை துரோகங்கள் இருக்கும். இருந்தாலும் உங்க தொழில பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படும். நீங்க கடன் கேட்டா கூட உங்களுக்கு கிடைக்கும். எதுவுமே இழுபறியாக இருந்து வந்த இந்த நிலையில உங்களுக்கு சாதகமா அமையிறது ஒண்ணே ஒண்ணுதான். குரு வழிபாடு செஞ்சீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துல வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபம் போடும். அந்த போட 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 உங்களுக்கு மனோ தைரியம், மனக்குழப்பம் போகும். தெளிவான சிந்தனைகள் வரும். ஆக மீன ராசிக்கு நிதானமாக முடிவெடுத்தால் வெற்றி உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். 12 ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் பார்த்தோம். இதையெல்லாம் உங்க நண்பர்கள், உறவினர்கள் அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.